ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சுவரொட்டிகளை எப்படி ஃப்ரை பண்ணியும் சுட்டும் சாப்பிட்லாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக கருகாமல் எப்படி சுடலாம் அப்படின்ற டிப்பும் இதில் நான் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம சுவரொட்டி மேலே இருக்கிற இந்த ஜவ்வு பகுதியை ஒரு சிசர் வச்சோ இல்லை கட்டர் வச்சோ இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தான் டைம் எடுக்கும், ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. ஆனால் பொறுமையாக செய்யுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கத்தியில் கட் பண்ண தெரியுன்றவங்க கத்தியிலே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ஜவ்வுகளையுமே நீக்கிக்கிட்டு ஒரு சுவரொட்டியை நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிலருக்கு சுட்டு சாப்பிட்றது பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லை. நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பாதி சத்துக்களாவது நம்ம உங்கள் உடம்புக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சதையும் சேர்த்து ஒரு 2 முறை கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் சின்ன வெங்காயத்தை கலக்க வேண்டாம். ஏன்னா சுவரொட்டி ரொம்ப நேரமாக வதங்க போகுது. அதனால் இது பொடிசாக கட் பண்ண வெங்காயம் காணாமவே போயிடும். ஸோ அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுவரொட்டிகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே அதில் இருக்க ரத்தம் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். உடனே விரைப்புத்தன்மை அடைஞ்சிரும். ஸோ அப்படின்றப்போ அதில் இருக்க மருத்துவ குணம் ரொம்ப ஒன்றும் வீணாகிடாது. ஸோ அதனால் 2 முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இந்த சுவரொட்டியை மாசமாக இருக்கிற பெண்களுக்கும், அதே மாதிரி ரத்தம் இல்லை அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா கிளைமேட்லேயும் பிரச்சனைகள் வரும். ஆனால் ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல நல்ல ரத்தம் இருக்கணும். ஸோ நிறைய ரத்தம் இருந்தால் தான் சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடியும். ஸோ அதனால் இந்த சுவரொட்டிகளை அடிக்கடி வாங்கி செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், இதையும் 2 முறை கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வேக விட்டுறலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிம்மில் போட்டு விட்டுறலாம். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தாராளமாக சேர்த்துட்டு கலந்து விட்டு எடுத்து கொடுங்க. அவ்வளோதான், இந்த சுவரொட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சுட போகிறோம். அதுக்கு 2 கீரல் மட்டும் 2 பக்கம் போட்டுக்கோங்க. அதில் லைட்டாக உப்பு, மிளகுத்தூள் இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மொத்த சுவரொட்டி பகுதிகளையும் சேர்த்துக்க வேண்டாம். அந்த கீரலில் மட்டும் தடவினா போதும். இப்போது இதை நம்ம கருகாமல் சுட போகிறோம். எப்படி? அதுக்கு ஒரு வாழை இலை எடுத்து அதில் இந்த சுவரொட்டியை வச்சு சுற்றிக்கோங்க. என்கிட்ட மீன் தந்தூரி செய்கிறதுக்கான ஸ்டாண்ட் இருக்குது. அதில் வச்சு நான் லாக் பண்ணி சுட போகிறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் இது இல்லைன்னா ஒரு 2 முறை வாழை இலையில் சுற்றிட்டு கட்டுக்கம்பி வச்சு கட்டிட்டு அதை நம்ம தந்தூரி ஸ்டாண்ட் நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருப்போம் எல்லாருமே, அந்த சின்ன ஸ்டாண்டில் அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தீயில் ரொம்ப அடியில் காட்டாமல் கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. லைட்டாக அதுலேருந்து தண்ணி வந்தது, அதை நான் தனியாக வடித்து எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாம் ஸ்டவ்வெல்லாம் செஞ்சோம் அப்படின்றதுக்காக. உங்கள் வீட்டில் விறகடுப்பு இருந்ததுன்னா தாராளமாக விறகடுப்பில் சுட்டு கொடுங்க. அது இன்னமுமே ஹெல்தி. இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி கொஞ்சம் நேரத்துக்கு சுட்டாச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி சாப்பிட்றது தான் நல்ல எனர்ஜியும் கூட. ஆனால் சிலருக்கு அந்த ரத்த நெடி பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் கம்மியாக இருந்தால் போதும். சேர்த்துட்டு இந்த சுவரொட்டி அதில் வச்சுருங்க. இப்போ இது கூடவே மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இது 3யும் சேர்த்து ஒரு 2-3 முறை லைட்டாக திருப்பி இட்டு எடுத்துடலாம். எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு பச்சை ஸ்மெல் வரும்னு சொன்னேன்ல, அந்த ஸ்மெல்லை அவாய்ட் பண்ணி நல்லா டேஸ்டியாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பழங்குனீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இதை நான் ஒரு 2-3 முறை அப்படி பரட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போது அந்த மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே அது கூட கோட் ஆயிடுச்சு. அதுக்காக இது ஃபுல்லாக ஃப்ரையாக இல்லை ஆயிலில். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் அப்படியே எடுத்த உடனே கட் பண்ணுறேன். உள்ளெல்லாம் பாருங்கள் ஃப்ரை ஆகலை. உள்ளே அப்படியே வெந்திருக்கும். ஆனால் அந்த பச்சை ஸ்மெல் வரும். பட் ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணதுனால அது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.